ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளில் பல சமூக வலைதளங்களிலும் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் என்னென்ன செய்திகளெல்லாம் பரபரப்பாக பேசப்படுகின்றன என்பதை பற்றிய தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சரண்யா. சமூக வலைதளங்களில் இன்று அதிகமாக பேசப்பட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இன்று சர்வதேச அளவில் கவனிக்கப்பட்ட கார்ட்டூன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். தென்கொரியாவிலிருந்து வெளியாகும் கொரியா டைம்ஸ் அப்படின்ற பத்திரிகை ஒரு கார்ட்டூனை வெளியிட்டிருக்கு. இதில் ஒபாமாவை சித்தரித்து ஒரு கார்ட்டூன் வெளியிட்டிருக்கு. அதாவது போர் குறித்த முடிவுகளை எதிர்ப்பதற்கான அதிகாரத்தை ஒபாமாவிடம் ஒப்படைத்தால் அதன் தீவிரத்தை அவரால் அடக்க முடியாது அப்படின்றத சித்தரிக்கும் விதமாக ஒரு பெரிய ஒரு புல் மேல ஒபாமா ரொம்ப சிறியதாக உட்கார்ந்திருக்க மாதிரியான ஒரு கார்ட்டூனை வெளியிட்டு இருக்காங்க. அடுத்ததா யுஎஸ்ஏல இருந்து வாஷிங்டன் போஸ்ட் ஒரு கேலி சித்திரத்தை அனுப்பியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு முறையும் கிளைமேட் சேஞ்ச் பத்தி நிறைய தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்க கட்டாயத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு நொண்டி சாக்க சொல்லி அதை தள்ளி போட்டுட்டே வரதாகவும், இந்த முறை வெதர் சரியில்லை அப்படின்றதுனால கிளைமேட் சேஞ்ச் குறித்த முடிவுகள் எடுக்க முடியல அப்படின்னு வாஷிங்டன் போஸ்ட் சித்தரிக்கிற மாதிரியான ஒரு கார்ட்டூனை வெளியிட்டு இருக்காங்க. அடுத்ததா இன்னைக்கு அதிகமா பேசப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு டெக்னாலஜி வைஸ் அதிகமான ஒரு முக்கியமான விஷயம் பேசப்பட்டது என்ன அப்படின்னா, லெனோவா நிறுவனம், பிரபல கம்ப்யூட்டர் நிறுவனமான லெனோவர் சமீபத்தில் வெளியிட்டிருக்கும் கம்ப்யூட்டர்ஸில் அவங்களே ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்க. அதாவது சூப்பர்ஃபிஷ் அப்படின்ற ஒரு ஆட்வேரை தவறுதலாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அதோட தீவிரம் என்ன அப்படின்றத கிளைண்ட்ஸ் கிட்ட அவங்க சொல்லலை அப்படின்றது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டா சமீபத்தில் அதிகமாக பேசப்பட்டது. ஸோ லெனோவா நிறுவனம் தற்போது அந்த சூப்பர்ஃபிஷை ரிமூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்றத பத்தியான ஒரு லிங்க் கொடுத்திருக்காங்க. ஸோ அது இன்னைக்கு நிறைய சாஃப்ட்வேர் பத்தி பேசும் வெப்சைட்ஸ்லாம் இன்னைக்கு அப்லோட் ஆயிருக்கு. ஸோ லெனோவோ கம்ப்யூட்டரை சமீபத்தில் வாங்கியிருந்த இந்த சூப்பர்ஃபிஷியல் எஃபெக்ட் ஆனவங்க எல்லாமே இந்த ஆர்டிகல்ஸை நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா இன்னைக்கு பேசப்பட்ட விஷயம் அப்படின்னா ஆஸ்கர் 2015 தான். ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் ஆஸ்கர் 2015 அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி ஆஸ்கர் விருதுகள் விழா 2015 விழா நடக்க போகுது. ஸோ இந்த விருது வழங்கும் விழால என்னென்ன படத்துக்கு அதிகமான அவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற பத்தி ரொம்ப சுவாரஸ்யமான ஹீட்டர் டிபேட் ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய பேர் பெஸ்ட் மூவி, பெஸ்ட் ஆக்டர், அடாப்டட் ஸ்கிரீன் பிளே, எடிட்டிங் இது எல்லாத்துக்குமே அதிகமான ஓட்ஸ் டிஸ்கஷன்ஸ்ல அடிப்படும் பேரு அமெரிக்கன் ஸ்னைப்பரா தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக டிஸ்கஸ் பண்ற டாபிக்ஸா இருக்கு.